மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 3 பயிற்சிகள் என்ன பண்ணணும்? நன்னாண்டா இனிமேல் வந்து நின்ன தர்பாரு நீங்க தாங்க பெரிய ஆளு. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராகு நினைத்தால் ஒரு பிரச்சனையை தலையில மாற்றுவார், ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். 5ஆம் இடம் இன்னும் மோசம். இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். தொழில நல்லா இருக்கும் சார். குழந்தை பிறப்பில் ஐவிஎஃப் பண்றவங்க ஐவிஎஃப் பண்ணுங்க, ஜாக்கிரதையா பண்ணுங்க. அதை கொஞ்சம் இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் தள்ளி போடுங்க. குழந்தைகளால் கிடைக்கின்ற மன கஷ்டங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, குழந்தை படிப்பு அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை ஹெல்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கவே இல்லையே. நீ 12 பாயிண்ட் நான் படிக்காம விட்டதெல்லாம் நீ படிக்கணும். அந்த 12ஐயும் குழந்தைய விட்டு படிக்க விடுறோம். உங்களுக்கு ஒன்று புரியுதா? நம்ம 10 படிச்சுட்டு 2 படிக்கல, அது குழந்தைய படிக்க விட்டா அதில் ஒரு நியாயம். நம்ம தான் 10 படிக்கலையே. அந்த குழந்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வீட்டில் எதுக்கு சார் இந்த கிரேக் நாள் அவர் வித்தியாசமாக எதையாவது ஜப்பான் கற்றுக்கிறார், ஜப்பானிய மொழி கற்றுக்கிறார், ஜெர்மானிய மொழி கற்றுக்கிறார், பிரெஞ்சு மொழி கற்றுக்கிறார். இங்கே முன்னாடி தான் அந்த முன்னாடி கடையில் வேலை பார்க்குறாரு. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் கற்றுக்க விட்டீங்க? சும்மாண்ணா. அப்போ 5ஆம் இடத்துல குழந்தையுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி தயவுசெய்து கவலைப்படுங்க. பணமே இல்லை மீனராசிக்காரர்கள். பணம்னு ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தீங்க. இந்த ஆடி மாதம் வந்தாலும் வந்துச்சு, ஆடி போய் ஆவணி வந்து டாப்பில் வரும். இப்போ டாப்பில் வரப்போகுது. இப்பா பணத்தை கண்ணில் காட்டுங்கடா, ரொம்ப நாள் ஆச்சுடா, இதுக்கு பேர் தான் 500 ரூபா தாளா, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இனிமே தான் வாழ்க்கையில் இந்த மாதம் தொட்டு தான் பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க. ஆக மீனராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. இனி உங்களுக்கு வறுமை ஒழிகிறது. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற முக்கியமான 3 பெயர்ச்சிகள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது சுக்கிரனுடைய கடக பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகள் தான் இந்த மாதத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே நேரத்திலே சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சூரியனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் பெறுகிறார். கன்னியிலே செவ்வாய் இருக்கிறார். ஆக இது எல்லாமா சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மிக அற்புதமான 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. இந்த பெயர்ச்சிகளின் காரணமாக பல சுபகாரியங்கள் நடக்கும். காரணம், இந்த செவ்வாய் வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த புதாதித்ய யோகம் பெற்ற ஒரு காரணத்தாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன. கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது சந்திரன் மனோகாரகன் என்பதால் சுக்கிரன் மனோகாரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய கற்பனை வளங்களும் நிறைய கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் தோன்ற போகிறது. ஸோ இது லைனப் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ மிதுனத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார், அடுத்த கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய், அப்படி வரிசையாக இருக்கு. இதனுடைய பலன்கள் எல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்குகிறது. அதனால தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த 8வது மாதம் என்பது சனியினுடைய மாதம். 8 நாளே சனி தான். இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. ஸோ இத்தனை காம்பினேஷனோட ஒரு பயிற்சிகள் தொடங்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் திருமணம் நடக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக நாம் பார்த்துவிட. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 3 பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது? ஏற்கனவே ராசியில் இருக்கின்ற குரு பகவான் 1 10 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நன்னாண்டா இனிமேல் வந்து நின்ன தர்பாரு நீங்கள் தாங்க பெரிய ஆளு. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கேந்திர பலம் பெற்றிருக்கிறார். 1 10 இந்த வருடம் ஃபுல்லாக அவங்களை அடிச்சிக்க முடியாது. பெரிய ஆள். காரணம் என்னவென்றால் இந்த 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராகு நினைத்தால் ஒரு பிரச்சனையை தலையில மாற்றுவார், ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். குருவால் மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படி இருக்கார். அதோட அசுர குரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்து உயரம் வாங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவங்க வேற குரூப், நீங்கள் வேறு குரூப். அவங்க சுக்கிரன் டீம், நீங்கள் குரு டீம். நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து இம்சையை கொடுத்துட்டு இருந்தாங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அது என்னமோ தெரில, நம்ம மேனேஜருக்கு நம்மளை பார்த்தா தான் 4 ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லும். தோணும். நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கிறதா அந்த ஆளுக்கு ஒரு நினப்பு. நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு 5 நிமிஷம் அப்போ தான் ஒரு காஃபி சாப்பிடுவோம். உடனே சும்மா தான் இருக்கேன்ட்டு 2 ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 4ஆம் இடத்துல
இந்த சுக்கிரனும் குருவும் இருக்கும் பொழுது சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 5ஆம் இடம் இன்னும் மோசம். இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். தொழிலில் நல்லா இருக்கும் சார். குழந்தை பிறப்பில் ஐவிஎஃப் பண்ணுறவங்க பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதை கொஞ்சம் இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் தள்ளி போட்டுக்கலாம். 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரஸ்தானம். குழந்தைகள். இந்த குழந்தைகளால் ஏற்படுகின்ற மன கஷ்டம் என்பது வரதுக்கு வாய்ப்புகள். குழந்தைகளால் கிடைக்கின்ற மன கஷ்டங்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, குழந்தை படிப்பு அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை ஹெல்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் குழந்தையோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக கூட்டு போய் ஜும்போ டான்ஸ் ஆட விடுறோம். குழந்தையுடைய இதுக்கு படிப்புக்காக கூட்டு போய் நம்ம வந்து ஜப்பான் மொழி கற்றுக் கொடுக்குறோம். என்னென்னமோ கற்றுக் கொடுக்குறோம். கேட்டால் அவங்கள கேட்டுக்கிறங்க, நான் படிக்காததெல்லாம், நான் படிக்க நினச்சதெல்லாம் நீ படிக்கவே இல்லையே, நீ 15 பாயிண்ட் நான் படிக்காமல் விட்டதெல்லாம் நீ படிக்கணும். அந்த 12ஐயும் குழந்தைய விட்டு படிக்க விட்றோம். உங்களுக்கு ஒன்று புரியுதா? நம்ம 10 படிச்சுட்டு 2 படிக்கல, அது குழந்தைய படிக்க விட்டா அதில் ஒரு நியாயம். நம்ம தான் 10 படிக்கலையே. அந்த குழந்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் எதுக்கு சார் இந்த கிரேக் நாள் அது வித்தியாசமாக எதையாவது ஒன்று ஜப்பான் கற்றுக்கிறார், ஜப்பானிய மொழி கற்றுக்கிறார், ஜெர்மானிய மொழி கற்றுக்கிறார், பிரெஞ்சு மொழி கற்றுக்கிறார். இங்கே முன்னாடி தான் அந்த முன்னாடி கடையில் வேலை பார்க்குறாரு. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் கற்றுக்க விட்டீங்க? சும்மா. அப்போ 5ஆம் இடத்துல குழந்தையுடைய மென்டல் ஹெல்த்தை பற்றி தயவுசெய்து கவலைப்படுங்கள். மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக 100 பேர் இருக்காங்க. இதே ஜோதிடர்கள் என்ன மாதிரி எத்தனையோ ஜோதிடர்கள் உங்களுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி சொல்கிறாங்க, பண வரவை பற்றி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பண வரவு, ஃபிசிக்கல் ஹெல்த்து, இதை பற்றியே மென்டல் ஹெல்த்தை பற்றி யோசிச்சு பார்த்தோமா? அந்த குழந்தை பாருங்கள், காலைல ஸ்கூலுக்கு 6:30 மணிக்கு கிளம்பிச்சுன்னா நைட்டு 9 மணி தான் அது டியூஷன் முடிச்சுட்டு வருது. வந்தோன்னே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு 10:30 தான் படுக்குது. இவ்வளோ லோடு கொடுக்குறோம் நம்ம. அது மென்டல் ஹெல்த்தை நம்ம கவலைப்படுறதே இல்லை. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது குழந்தைகள் தனிமையாக உணர்வார்கள். குழந்தைகளுக்காக நேரம் செலவழியுங்கள். மொபைல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு அது கூட விளையாடுங்க. விளையாடுறதே இல்லை பாதி பேர். விளையாண்டா நமக்கெல்லாம் கெத்துக்கு அசிங்கம். குழந்தை கூட விளையாடுறதே ரொம்ப கம்மி. தயவு செய்து விளையாடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. 6ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். புதனோடு சேர்ந்த சூரியன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். 2 கூடிய தனகாரகன் செவ்வாய் உங்களுக்கு கன்னிக்கு செல்லுகிறார். அடுத்து தனகாரகன் இதனால் வரைக்கும் 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் இருந்து உயரம் வாங்கிட்டு இருந்தார். பணமே இல்லை. மீனராசிக்காரர்கள் பணம்னு ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தீங்க. இந்த ஆடி மாதம் வந்தாலும் வந்துச்சு, ஆடி போய் ஆவணி வந்து டாப்பில் வரும். இப்போ டாப்பில் வரப்போகுது. இப்பா பணத்தை கண்ணில் காட்டுங்கடா, ரொம்ப நாள் ஆச்சுடா, இதுக்கு பேர் தான் 500 ரூபா தாளா, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி இனிமே தான் வாழ்க்கையில் இந்த மாதம் தொட்டு தான் பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க. இந்த ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆமாம் குருஜி பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்லுங்க. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ மீனராசி, அதனால் தெரியும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் பணமே இல்லாமல் சுத்த விட்டாயப்பா ஒரு மாதம் அந்த மாதிரி இனிமே தான் பணம் உங்களுக்கு வரப்போகிறது. 7ஆம் இடத்துல கன்னியிலே இவர் இருக்கார். 2 கூடிய தனாதிபதி இருக்கும் பொழுது பண விஷயங்களில் மிகப்பெரிய இப்போயா ரொட்டேஷனாக ஆரம்பித்ததே சந்தோஷம். ஒரு கப்பல் நின்றுது, இப்போயாவது இயங்க தொடங்கி இருக்கிறது. இனிமேல் அந்த ஓடம் ஓடும். அந்த மாதிரி தான். ஸோ ஆக மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. இனி உங்களுக்கு வறுமை ஒழிகிறது. ஒரு விஷயம், குழந்தைகள் ரொம்ப சிக்காக போகிறாங்க, மென்டல் சிக்காக போகிறாங்க. சந்திரனுடைய வீடுங்கிறதுனால அதை நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணணும். குழந்தைங்களோட உட்காந்து நீங்கள் எப்பொழுதும் பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது அன்பினுடைய ஒரு சல்லித்தனமான அன்பில் கலைந்து போங்கள்னா ரொம்ப சாதாரண விஷயங்களில் இறங்கி விளையாடுங்க, தப்பே இல்லை. ஜாலியாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ மீனராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வைபவங்களும் பூஜைகளும் நடக்கிறது. இந்த ஹோமங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே 48 நாள் ஹோமம் பண்ணுறதன் மூலிமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. இதற்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். உடனே ஃபோன் பண்ணுங்கள். விஷ்ணுமாயா பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.